கிஷான் சுதாகரன், டிலான் ஹென்ரிக், ஆதன் ஆரூரன், ஜதின் தர்மசீலன், ஐஷ் பாஸ்கரன், அனீஷ் பாஸ்கரன், தேஷா கிருஷாந்தன் ஆகியோர். கனடா தமிழ் கல்லூரியின் தயாரிப்பு இது. கனடா தமிழ் கல்லூரியின் ஆடி விழாவில் அரங்கேறிய இந்த நாடகம், நாட்டிய நாடகம் மீண்டும் இந்த அரங்கில் கனடா கல்லூரி பெருமையோடு வழங்கும் தமிழ் அன்னை நாட்டிய நாடகம்.
உணர்ந்து புது சங்கம் அமைத்தார். புலவர் பலர் சேர்ந்தார், நூல்கள் பல படைத்தார். தமிழன்னை மீண்டும் அங்கு மகிழ்ந்தாடினாள். தமிழன்னை மீண்டும் அங்கு மகிழ்ந்தாடினாள். நெறிச்சுளையின் சுவையிலும் உயர்வாகவே தனிமொழியை புவிதனிலே கோலோச்சினாள். மீண்டும் ஒரு கடல் கோடு முகத்தை காட்ட கபாட தூரம் கூட அழிந்தொழிந்தது. தமிழர் ஒருங்கிணைந்தார், தமிழர் ஒருங்கிணைந்தார். எஞ்சிய மக்களையும் நூல்களையும் சேர்த்தார். மதுரை மாநகரில் தமிழ் சங்கம் அமைத்தார். தமிழன்னை மீண்டும் அங்கு மகிழ்ந்தாடினாள். ஆரியம் என்னும் மாயை அகல கை விரித்தது. ஆருயிர் அன்னையை அடிமை கொள்ள வந்தது. உயர்ந்த மொழி நானே, சிறந்த மொழி நானே. தமிழ் புகழை அழிப்பேன், தனிச்சிறையில் அடைப்பேன். தனிப்பெரும் மொழியாக தரணியை ஆழ்வேன். அரசரும் புலவரும் ஒன்றாகி வந்தார். அன்னைக்கு ஒப்பற்ற அரணாகி நின்றார். தொல்காப்பியன் எனும் பெரும் புலவர் வந்தார். தமிழுக்கு தனி பெரும் இலக்கணம் தந்தார். முந்து நூல் எல்லாம் முறைப்பட உணர்ந்தேன். முன்னையோர் காட்டிய வழியினில் நடந்தேன். தமிழுக்கோர் தனி பெரும் இலக்கணம் படைத்தேன். அன்னை அவள் சென்னைக்கு மணிமகுடம் தந்தேன். ஆரிய அரசன் பிரகத்தன் என்பான். தமிழ் காதல் நெறி தன்னை பழித்தான். அரும்பெரும் புலவன் கபிலன் எனும் பெயரோன் அதை அறிந்து உயிர் கனல எழுந்தான். தமிழ் காதல் நெறி பெரும் சிறப்பல்லவா, அதை பழிகூற கேட்டிருந்த விழுக்கல்லவா. குறிஞ்சி பாட்டென்னும் அரும்பாட்டு படைத்தேன். தமிழன்னை மேனிக்கு பட்டாடை கொடுத்தேன். ஔவையெனும் பெயரில் வாழ்ந்தோரின் முன்னோர். அறிவினில் முதிர்ந்தோர், அகவையில் சிறியோர். அரசர்கள் பலருக்கும் அறிவுரைஞரானேன். எட்டு தொகை நூல்களுள் பல பாட்டு தந்தேன். சீரழிவும் கேடுகளும் தலைவிரித்து ஆட அழுக்கார பாவகளை உயர்வு நிலை காண ஐயனவர் தோன்றினார். எங்கள் வள்ளுவனர் தோன்றினார். நீதி நெறி காக்கும் ஒரு நூலினை நான் படைத்தேன். அன்னை அவள் கைகளிலே செங்கோலாய் தந்தேன். மூதுரை
என்னும் மாண்பு நூல் படைத்தேன். என்னை அவள் மெல்லிடைக்கு மேகலையாய் தந்தேன். சிந்தாமணி என்னும் சீரியல் படைத்தேன். என்னை அவள் கழுத்துக்கு ஆரமாய் தந்தேன். குற்றமில்ல நூலை அன்னை அவள் காதுக்கு குண்டலமாய் தந்தேன். வளையாபதி என்னும் வண்ண நூல் படைத்தேன். என்னை அவள் கைகளுக்கு வளையலாய் தந்தேன். இன்னும் எத்தனையோ பெரும் புலவோர் வந்தார். தமிழ் மொழியை அழகாக்கும் மணிகள் பல தந்தார். புலவோரை புறக்கின்ற பல மன்னர் வந்தார். தமிழுக்கும் புலவோர்க்கும் மரணாகி நின்றார். மீன கொடியோடு பாண்டியர் வந்தார். நிலந்தரே திருவேன் பாண்டியன் என்பார். நிலந்தந்த பேருதவி நடியோனும் நானே. தொல்காப்பியம் என்ற ஒப்பற்ற நூலை அரங்கேற்றம் செய்து வைத்தவன் நானே. கல்வியின் சிறப்பை உலகுக்கு உணர்த்திய ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் நானே. பாயும் புலிக்கொடி சோழர்களும் வந்தார். இளஞ்சிறுவனாய் மன்னர் நானவன் நானே. பெருங்கல்லனை அமைந்த கரிகாலன் நான். திருமுறை தொகுப்பித்த மன்னவன் நானே. தஞ்சை பெருங்கோயில் கட்டிய சோழன். வில்லோடும் அம்போடும் சேரர்களும் வந்தார். சேர மன்னவருள் முன்னவன் நானே. புதியன் சேரலாதன் என்பார் என்னை. தமிழை படித்த கயவர் தலையில் இமயக்கல் சுமக்க வைத்தேன். கற்பு கரசி கண்ணகிக்கு சிலையெடுத்த சேரன் செங்குட்டுவன். ஈழத்தமிழ் நாட்டை ஈழவேந்தர் ஆண்டார். ஈழத்தில் புலவோர்க்கு அரணாகி நின்றார். 22 ஆண்டு ஈழ நாட்டை ஆண்ட ஈழசேனன் என்ற ஈழமன்னன் நான். எல்லோர்க்கும் சமநீதி செய்தானவன். அன்னை தமிழுக்கு அரணாக நின்றானவன். 44 ஆண்டு அனுராதபுரமாண்ட எல்லாளனும் மன்னன் நான். எல்லாளனும் மன்னன் நான். பெரும்புகழ் குறுநில வேந்தரும் வந்தார். தமிழ் பாடி வருவோர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். மூவேந்த தருமடைக்கு அஞ்சா